வர வர ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே எரிச்சலாக இருக்கு. ஏன்டா என்னாச்சு? பின்ன என்ன, 2 ட்ரெயின் மாறி ஆட்டோ பிடிச்சி தான் நான் ஆஃபீஸ் போகிறேன். அங்கே போனால் அங்கே அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. சரி வீட்லேயாவது போய் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இஎம்ஐ, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, மளிகை சாமான் பில்லுன்னு தலையே சுற்றுது. புரியுதுடா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். எனக்குன்னு ஒரு பைக்கு கூட வாங்க முடியல. அதை பற்றி யோசிச்சா வீட்டு பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிற்கிது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்க சார். எங்கள் ஹோமில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, ஃபுட்டுன்னு நிறைய நீட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே சின்ன பசங்க தான், அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ தேங்க்யூ ஸோ மச் மேம். வர மேடம். பாத்தியா, இங்க லைஃப்ல சில பேருக்கு அத்தியாவசியமா கிடைக்கக்கூடிய சில விஷயங்களே கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் பாக்குறப்பதான் நம்மளுக்கு கிடைச்ச இந்த லைஃப் ஒரு பெரிய வரம்னு தோணுது. இங்க நமக்கு அடிப்படையா கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு நிறைவேறாத ஆசையா தான் இருக்குல்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைய புலம்பாம நல்லா ஜாலியா வாழ பழகணும்.